இலக்குவன் கும்பகர்ணனை எதிர்த்து அம்புகளை எய்யத் தொடங்கினான். அவனால் எய்யப்பட்ட அம்புகளினால் அனைத்து படை வீரர்களும் கும்பகர்ணன் படைப்பகுதியில் இருந்த யானைகள் துதிக்கை இழந்தன, தங்களினுடைய காதுகளை இழந்தன, தலைகளை இழந்தன. அதுபோல் குதிரைகள் அனைத்தும் தங்களினது உயிரை இழந்து வெற்று உடலாய் பூமியிலே கிடந்து மடிந்தன. எல்லா திசைகளிலும் இலக்குவனது அம்புகள் பாய்ந்த வண்ணம் தொடர்ந்து செயல்பட்டது. அதுதான் போன வகுப்புல இறுதியாக பார்த்த பாடல். நிரந்தரம் தொடை நெகிழ்த்தலின் திசையெங்கும் நிறைத்த சரம் தலை படப்பட மயங்கின சாய்ந்த உரம் தலத்துற உழைத்தவால் பிழைத்தது ஒன்று இல்லை குரம் தலத்தினும் விசும்பினும் மிதித்திலா குதிரை. வானவெளியிலும் பூமியிலுமாக தங்களினது குழம்புகளை பதிக்க இயலாத அளவினுக்கு பெரியதாகிய குதிரை படையை இலக்குவனது அம்புகள் எல்லா திக்குகளிலுமாக பாய்ந்து சென்று முற்றிலுமாக நிர்மூலப்படுத்தின, அழித்தன. ஆகவே இந்த குதிரைகளின் மீது பாய்ந்த அம்புகள் அதனது உடலானது நிலத்திலே விழுந்து அழியக்கூடிய அளவினுக்கு இலக்குவனது அம்புகள் விரைவாக எல்லா திக்கிலும் சென்று பாய்ந்து நிறைத்தது. அதனைத் தொடர்ந்து பல்லவ கனைப்பட படு புரவிய பல்கால் வில்லுடை தலை ஆளொடு சூதரை வீழ்த்த எல்லையற்ற செங்குருதியின் ஈர்ப்புண்ட அல்லால் செல்ல கிற்றில நின்றில கொடி நெடும் தேர்கள். இப்ப யானை படையை அழித்தான், குதிரை படைகளை அழித்தான். அடுத்தது இப்பொழுது தேர்ப்படை. பல்லவ கனைப்பட, பல்லவம்னு சொன்னாக்க செடி கொடிகள்ல இருக்கக்கூடிய தளிர்களுக்கு பல்லவம்னு பேர். இந்த தளிர்களினது வடிவத்துல முனையை பெற்றிருக்கக்கூடிய அம்புகள் அர்த்தம். சிவந்த தளிர்களை போன்று முகத்தை பெற்றிருக்கக்கூடிய அம்பினது கூரிய பகுதி. அந்த தளிர்களை போன்று மெல்லியதாய் அவ்வளவு வேகமாக செல்லக்கூடியதாய் அந்த தளிர்கள் போல் இருந்தனவாம். அந்த பல்லவ கனைப்பட, கனைன்னா அம்புகள் பட, படு புரவிய இந்த அம்புகளினால் இறந்த குதிரைகளை உடையவ ஆயின. எது? தேர்கள். பண்டைய காலத்துல போர்க்களத்துல தேர்ப்படையை அழிக்கணும்னா முதல்ல தேர்ப்பாகன் மீது அம்பு செலுத்தி அழிக்கப்படுவான். அதன் பிறகு அந்த தேர்கள் அழிக்கப்படும். மன்னிக்கணும், அந்த தேரினது குதிரைகள் அழிக்கப்படும். அப்ப தேரானது செயலற்று நின்று விடும். அதன் பிறகு தேரின் கண் உள்ள வீரரை அழித்தல் என்பது அன்றைய போர்க்கள போர் செய்யும் மரபு. அதனாலதான் படு புரவிய அந்த புரவிகளை அழித்தான். பல்கால் வில்லுடை தலையாளொடு சூதரை வீழ்த்த. சூதர்னாக்க தேர்ப்பாகன் அர்த்தம். ஆகவே பல்கால் வில்லுடை தலையாளொடு, பல இடங்களில் தேரில் இருந்து போர் செய்யும் தேர் வீரரோடு சூதரையும், சூதர்னா தேரினை இயக்கக்கூடிய பாகர்களையும் வீழ்த்த, அவர்கள் இருவரையும் வீழ்த்தி எல்லையற்ற செங்குருதியின் ஈர்ப்புண்ட அல்லால், எல்லா தேர்களும் போர்க்களத்தில் ஓடி ஓடி குருதி வெள்ளத்தால் இழுத்து செல்லப்பட்டன. குதிரைகளால் இழுத்து செல்லப்படல. குதிரைகளெல்லாம் இறந்து போயின. தேரனை இயக்கக்கூடிய பாகன் இறந்து போனான். தேரின் மீது நின்று போர் செய்யக்கூடிய வீரன் இறந்து போனான். பெருக்கெடுத்த குருதி வெள்ளத்தில் இந்த தேரானது மிதந்து சென்றனவாம். எல்லையற்ற செங்குருதியின் ஈர்ப்புண்ட அல்லால். ஈர்ப்பு உறுதல்னா அந்த பெருக்கெடுத்து ஓடக்கூடிய குருதி வெள்ளம் இழுத்து செல்லுகிறதாம் தேர்களை. தேர்களெல்லாம் மிதந்து செல்லுகின்றனவாம். செல்ல கிற்றில நின்றில கொடி நெடும் தேர்கள். இந்த தேர்கள் எல்லாம் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த தேர்கள் எல்லாம் ஒன்று கூட நிற்காமல் அந்த இரத்த வெள்ளத்தில் இழுக்கப்பட்டு மிதந்து சென்று கொண்டே இருந்தன. அந்த அளவினுக்கு லக்குவனது அம்புகள் கும்பகர்ணனினது 3 பெரும் படைப்பிரிவை அழித்தது. பேழை ஒத்து அகல் வாயன பேய்க்கண முகக்கும்
மூளை ஒத்தன கழுத்து அற விழுந்தன முறைசால் ஊழை ஒத்தன ஒரு கணை தைத்தன உதிர தாழி ஒத்ததென் குருதியின் மிதப்பன தலைகள். அப்ப 3 படைகளை அழித்ததன் பின் இப்ப படைப்பெருக்கில் இருக்கக்கூடிய பூதகணங்களை அரக்கர்களை இந்த லக்குவனது அம்புகள் எவ்வாறு அழித்தனன்றதுக்கு ஒரு விளக்கம் தருகிறார். பேழை ஒத்து அகல்வாயன. இந்த பேழை ஒத்து அகல்வாயினா பெட்டியை போன்று அகன்ற வாயை உடையன. என்ன அழகான கற்பனை பாருங்க. ஒரு பெட்டின்னா தெரியும், அதன் மூடிய திறந்தது போல ஒவ்வொரு பூதகணத்தினுடைய ஒவ்வொரு பேயினது வாயும் அப்படிப்பட்ட அகண்ட வாயை உடையனவா இருந்தனவா. பேழை ஒத்து அகல்வாயன பேய்க்கணம் முகக்கும் மூளை ஒத்தன. பேய்க்கணங்கள் களக்குள் துழாவுவதற்கு உதவும் அகப்பைகளை போல் காட்சியளித்தன. அகைப்பைனா கரண்டின்னு அர்த்தம். எந்த கரண்டிய போல், அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். எந்த கரண்டின்னாக்க போர்க்களத்துல களக்கூழ் என்று ஒன்று காய்ச்சுவார். அந்த களக்கூழ் காய்ச்சக்கூடிய செய்தியை எங்க தெரிந்து கொள்ளலாம்னா பரணின்ற இலக்கியத்துல பார்த்து கொள்ளலாம். தமிழகத்துல கலிங்கத்து பரணி இருக்கு, தக்ஷன் யாக பரணி ஒட்டக்கூத்தர் எழுதுனது இருக்கு. இந்த பரணியில என்ன பரணின்றதுக்கு மட்டும் ஒரு தனி விதிவிலக்கு என்ன தெரியுமா? மற்ற இலக்கியங்கள் எல்லாம் வென்றவன் மீது பாடப்படும், பரணி ஒன்றுதான் தோற்றவன் மீது பாடும். கலிங்கத்து பரணின்னா தோற்றது கலிங்க மன்னன் அனந்த பதுமன். தக்ஷன் யாகத்து பரணியில தோற்றது தக்ஷன். அதான் இலக்கியத்துல இந்த மாதிரி ஒரு முரண்பாடு உண்டு தமிழ்ல. தோற்றவர்களை முன்னிறுத்தி அவனை தோற்படிப்பதினால் ஏற்படுத்தப்பட்ட பாடல்னு பரணிக்கு இலக்கணம் சொன்னார்கள். இந்த பரணி இலக்கியத்துல கடைசி பகுதி ஒன்று வரும். அதாவது கடை திறப்பு, காடு பாடியது, தேவியை பாடியது, காளிக்கு கூலி சொன்னது, அப்புறம் அந்த போரினை எடுப்பதற்குண்டான மன்னனின் பெருமையை சொன்னது, போர் பாடியது, களம் பாடியது என்று சொல்லி இறுதியில அந்த பேய்களெல்லாம் சென்று வெற்றி பெற்ற மன்னனின் புகழை சொல்ல பரணி கூழ் செய்யும். அந்த கூழினை உண்டு அந்த வெற்றியை தந்த மன்னனை புகழுவதாக இலக்கிய முடியும். இந்த பரணி கூழ் என்பது ஒரு கற்பனை தான் வைத்துக் கொள்ளுங்கள். இதை சொல்லுகின்ற பொழுதே சற்று அருவருப்பு இருக்கும், ஆச்சரியம் இருக்கும், அச்சம் இருக்கும். ஏனென்றால் பேய்களெல்லாம் ஒன்று கூடி இந்த பரணி கூழை தயாரிக்க, அதுக்கு பேர் களக்கூழ்னு பேர். போர்க்களத்துல செய்யக்கூடிய கூழ். பெரிய பானை எது தெரியுமா களக்கூழுக்கு? யானையினது வயிறு. ஊற்றக்கூடிய உலை நீர் எதுன்னு கேட்டா வீரர்களினது ரத்தம். அரிசி எதுன்னா இறந்து போன வீரர்களின் பற்களை தட்டி அரிசி. அந்த கூழுக்கு போடக்கூடிய வெங்காயம் எது என்றால் குதிரைகளினது குழம்புகள். இப்படி எல்லாம் போய்கொண்டே இருக்கும். வெற்றிலை பாக்கு வரைக்கும் வரும். எல்லாம் அந்த போர்க்களத்துல இருக்கக்கூடிய இறந்து போன யானை, குதிரை வீரர்களினது உடலில் இருந்து எடுக்கப்பட்டவைதான். இப்படிப்பட்ட கூழினை செய்தற்கு அகப்ப வேணும் இல்லையா? அகப்பைனா கரண்டி. சின்ன அளவுல பாத்திரம் இருந்ததுன்னா அது சிறியதாகி அகப்பையில நம்மால கிளற முடியும். அளவில் மிக்க பெரிய பாத்திரம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய 2 கோவில்களை சார்ந்த உணவு சாலை இருக்கு. அதை நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம். ஒன்று அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய உணவு சாலை, மற்றொன்று பூரி ஜெகநாதர் கோவில்ல இருக்கக்கூடிய உணவு சாலை. அந்த 2 உணவு சாலைய யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். அவ்வளவு தூய்மையாக இருக்கும். அதை நம்முடைய யூடியூப்ல அதை காட்சிகளாக காட்டுவார்கள், பார்க்கலாம். அந்த அமிர்தசரஸ் கோவில்ல ஒரு நாளைக்கு சற்றேற குறைய 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரொட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. அந்த ரொட்டிகளுக்கு உரியதாகிய தொடுகறி என்று சொல்லக்கூடிய சப்ஜி, அதை செய்தற்கு உண்டான இடத்தை போய் பாருங்கள். அது மண்ணிலே பதிக்க பெற்றிருக்கக்கூடிய மிக பெரியதாகிய
ஒரு உலோக பாத்திரம். அதை கிளறுவதற்கு அவர்கள் கையாளக்கூடிய அந்த அகப்பையை பாருங்கள். ஒருவராலெல்லாம் தூக்க முடியாது. அதை பாத்திரத்தில் வைத்து இருவர் அல்லது மூவர் தள்ளி அதை எடுப்பார். அவ்வளவு பெரியதாகிய கரண்டி. எதற்கு இது சொல்லப்பட்டதுன்னா, இந்த போர்க்களத்துல இந்த பேய்களினது முகம், முதல்ல வாயி பெட்டி திறந்தது போல முகம் அந்த போர்க்களத்துல செய்யக்கூடிய கூழ், அந்த கூழினை கிளறுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய பருத்த பெரியதாகிய அகண்டு கிடக்கக்கூடிய அகப்பையை போல் அந்த முகம் இருக்குன்னா எவ்வளவு விகாரம்னு பார்த்து கொள்ளுதல். பேய்க்கண முகக்கும் மூளை ஒத்தன. மூளைன்னா அகப்பை, அதனை போன்ற அவைகளினது முகங்கள் இருந்தன. கழுத்து அற வீழ்ந்தன முறைசால் ஊழை ஒத்தன ஒரு கனை தைத்தன. எப்படியா தலைகள் கழுத்து அற வீழ்ந்தன, வீரர்களினது தலைகள் லக்குவன் எய்த அம்பினால் சரசரவென்று கழுத்துகள் அறுக்கப்பட்டு கீழே விழுந்தன. அதனால என்னாயிற்று, உதிரத்தாழி வெண் குருதியில் மிதப்பன. குருதி தாழியாகிய கடலில் உள்ள குருதியில் மிதக்கும் தோணிகள் போல் இவைகளெல்லாம் மிதந்த வண்ணம் சென்று கொண்டே இருந்தனவா இரத்த வெள்ளத்தில். ஒட்டி நாயக்கன் வென்றி நாள் குறித்து ஒளிர் முளைகள் அட்டி வைத்தன பாலிகை நிகர்த்தன. அழிந்து நட்டவாம் என விழுந்தன துடிகளின் நவைத்தீர் வட்டவான் கணில் வதிந்தன வருண சாமரைகள். எப்படி ஆயிற்றாம், அழிந்து நட்டவாம் என விழுந்தன துடிகளின், அழிந்து குத்திட்டார் போல விழுந்தனவாகிய துடிகள். நவைத்தீர் வட்ட வான்கணில், துடின்னா தெரியும் இல்லையா, போர்க்களத்துல அடிக்கக்கூடிய பறைக்கு துடின்னு பேர். ஏற்கனவே சொல்லி இருக்கேன், போர்க்களத்துல ஒருவருக்கு ஒருவர் செய்திகளை பரிமாறிக்கொள்ள சிறு சிறு பறைகள் துடிகளை பயன்படுத்துவார்கள். அந்த துடிகள் எல்லாம் நவைத்தீர் வட்ட வான்கணில், துடிப்பறையின் குற்றமற்ற நடுவில் வட்டமாக உள்ள வாய்கள், அந்த துடிக்கு நடுவில் கருப்பமை பூசி இருப்பார்கள், சோறுன்னு பேர். அங்கதான் குச்சி கொண்டு அடிப்பார்கள். மிருதங்கத்தை பார்த்தா தெரியும். மிருதங்கம் தபேலால் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பக்கத்துல நடுவுல கருப்பா சோறு வைத்திருப்பார்கள், அது நாதத்தை உண்டாக்குதற்கு. அந்த மாதிரி வைக்கப்பட்ட அந்த குச்சி கொண்டு அடிக்கக்கூடிய அந்த வட்டமான இடத்துல வதிந்தன பொத்து கொண்டு வருண சாமரைகள், நன்னிறம் கொண்ட சாமரைகள் ஒட்டி நாயகன் வெற்றி நாள், அரண்மனையில் வர இருக்கக்கூடிய ராமனுடைய வெற்றி நாள் கொண்டாட குறித்து ஒளிர் முளைகள் அட்டி வைத்தன பாலிகை நிகர்த்தன. எண்ணி வெண்மையாக ஒளிரக்கூடிய முளைகளை கொண்ட பாலிகைகள் வரிசையாக வைக்கப்பட்டதை நிகர்த்தன. எவ்வளவு அழகான கற்பனை. அந்த துடி என்ற முரசு, அதனை அடிக்கக்கூடிய குச்சிகள் எல்லாம் அதுல நடப்பட்டு இருக்கின்றன. கிழிந்து அந்த குச்சிகள் எல்லாம் உள்ளே சொருகப்பட்டு இருக்கின்றன. இது வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக அந்த குருதி வெள்ளத்துல வருவதை பார்த்தால் எப்படி இருக்கிறதா, பின்னாளில் இந்த போர்க்களத்தினை வென்ற ராமன் இலங்கைக்கு மன்னனாக வெற்றி வீரனாக வருகின்ற பொழுது அவனை வரவேற்பதற்கு வைக்கப்பட்ட பாலிகைகளை போல் அவை காட்சியளித்தன. தமிழர் மரபு என்ன அப்படின்னா, பாலிகை என்பது மங்களத்தின் பொலிவு. ஒரு நாளோ ஒரு நாடோ ஒரு விழாவோ அல்லது ஒரு நல்ல மங்கள சடங்கோ விருத்தி ஆக வேண்டும், விளங்க வேண்டும், செழிக்க வேண்டும் என்ற நிலையில செய்யக்கூடிய ஒரு சடங்கியல் சார்ந்த நிகழ்வு எது என்றால் பாலிகை தெளித்து அதை வளர்த்தல். திருமண வீடுகள்ல பார்க்கலாம். திருமண வீடுகள்ல அந்த திருமணத்தை செய்து கொள்ளக்கூடிய ஆண் பெண் இருவரை சார்ந்த உறவினர்கள் பாலிகையிடும் வழக்கம் உண்டு. அந்த பாலிகையிட்டு பழைய காலத்திலெல்லாம் 5ஆம் நாள் வரைக்கும் திருமணம் நடக்கும். இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால என்ன செய்வார்கள், அந்த உறவினர்கள் வீட்டிற்கு வந்து ஒரு நல்ல முகூர்த்த நேரத்துல வீட்டிலேயே கூட பாலிகையை தெளிக்கும் வழக்கம் உண்டு. இல்லை என்றால் திருமணம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து தெளிப்பார்கள். அது 3ஆம் நாள்ல நன்கு முளை விட்டு வளரும்.
அவ்வாறு வளர்ந்த அந்த பாலிகையை கொண்டு திருமணமான தம்பதியர்கள் அதை கொண்டு ஒரு மங்கள நீரில கோவில் குளத்திலோ அல்லது பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று நீரிலோ கரைத்து அடுத்த வம்ச விருத்திக்கு தாங்கள் தயாராகி விட்டோம் என்பதை விளக்குவார்கள். இதெல்லாம் ஒரு சடங்கியல் சார்ந்த அன்றைய வழக்கிலே இருந்த செயல்கள். இதேதான் ஒரு நாட்டினுக்கு உண்டான பட்டத்தை கட்டிக்கொள்ள மன்னன் வந்தால் பாலிகை வளர்க்கப்படும். ஒண்ணு வேண்டாம், ஆடி மாதம் எல்லா மாரியம்மன் கோவில்களிலும் முளைப்பாரி என்கின்ற ஒன்றை இந்த பாலிகையை வைத்துதான் எல்லோரும் கோவிலிலே சென்று கும்மியிட்டு குலவையிட்டு கொண்டாடுவார்கள். இது தமிழர்கள் மரபுல வளத்தினுக்காக செய்யப்பட்ட செயல்பாடு. ஒரு நாடோ ஒரு ஊரோ வளமாக இருக்கிறது என்றால் இதை செய்யணும். அது போல ராமன் பின்னர் இலங்கைக்கு வெற்றி வீரனாய் வரப்போவதற்கு முன்கூட்டியே அறிவிப்பது போல இந்த குற்றமற்ற அந்த துடியின் நடுவிலே வைக்கப்பட்ட அந்த குச்சிகள் எல்லாம் பாலிகைகளை போல் காட்சியளித்தனவாம். கம்பன் எவ்வளவு அழகா நடைமுறையை பார்த்திருக்கிறான் பாரு. கற்பனைக்கோ ஓமைக்கோ பலமுறை சொல்லி இருக்கேன். கற்பனைக்கோ ஓமைக்கோ கம்பன் யார் ஒருவரும் காணாத பொருளை கொடுக்கவே மாட்டான். எல்லோராலும் பார்க்கப்படக்கூடிய பழக்கத்தில் உள்ளவைகளை தான் ஓமையாக எடுத்து காட்டுவான். இது கம்பன் கிட்ட இருக்கிற தனித்துவம். அதனால அடுத்து, எரிந்த வெங்கனை நெற்றியில் படுதொறும் யானை அறிந்த அங்குஷத்து அங்கையின் கவ்வி மன்னிக்கணும் அங்கையின் கல்வியின் அமைவால் திரிந்த வேகத்த பாகர்கள் தீர்ந்தன செருவில் புரிந்த வானர தானையில் புக்கன புயலின். தான் சில நேரங்கள்ல நம்முடைய படை அதனை பாதுகாக்க வேண்டி மேற்கொள்ளக்கூடிய செயலால சில நேரங்கள்ல நமக்கே ஆபத்தாக போய் முடியும். பழைய கால போர் முறையில் என்ன செய்வார்கள், யானை படைய ஊருக்கு வெளியே தான் கட்டுவார். அதாவது யானையானது கட்டப்படக்கூடிய கட்டும் தறி கோட்டையினது மதில் கல்லோடு வைத்து கட்டப்பட்ட கல்லுல தான் கட்டப்பட்டது. அதை ஊருக்குள்ள வைத்திருக்க மாட்டார்கள். என்ன காரணம், யானை படையை ஊருக்குள்ள நடுவிலே வைத்திருந்தால் போர் என்று தொடங்கினால் அந்த யானை படைகளை உடனுக்குடனாக எல்லைக்கு கொண்டு வர முடியாது. எல்லையில் அதை வைத்திருந்தோம் என்றால் உடனுக்குடனாக அந்த படைகளை கொண்டு எதிரிகளை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த கால போர் முறையில இவ்வாறு யானை படையை முன்னிறுத்தினால் சில நேரங்கள்ல நிறுத்துபவர்களுக்கே அழிவை அந்த யானை தந்துவிடும். அந்த காட்சியை தான் இங்க சொல்றது. எப்படியா ராவணனது படையில, அதாவது கும்பகர்ணன் தலைமையில செயல்படக்கூடிய படைகள்ல யானைகள் இருந்தன. அவைகளை நோக்கி லக்குவனது அம்புகள் எய்யப்பட்டதினால் அந்த அம்புகளினால் தாக்க பெற்ற யானைகள் சினந்து கடுமையான வேகத்தோட வானர படைக்குள்ள புகுந்து விட்டது. அதனுடைய வலி தாங்காமல், எப்படி எரிந்த வெங்கானை நெற்றியில் படுதொறும், இலக்குவனது எரியக்கூடிய தன்மையை பெற்ற கொடிய அம்புகள் யானையினுடைய நெற்றியில் படுகின்ற பொழுது யானைகள் அறிந்த அங்குசத்து, கூர்மையாக அறியப்பட்ட அங்குசத்தை அங்கையில் அழகிய கைகளோடு கல்வியின் அமைவால் பாகன் கற்று தந்த போர்க்கல்வியின் தன்மையால் திரிந்த வேகத்தினை உடையவாய் பாகர்கள் தீர்ந்தன செலுத்துகின்ற பாகர்களை இழந்ததினால் புயலின் கடுமையான காற்றினை போல செருவில் புரிந்த வானர தானையில் புக்கன, போர்க்களத்தில் விருப்பம் கொண்ட வானர படையில் இடையே புகுந்து வானரங்களை அழிக்க தொடங்கின. யானையை அழிக்கிறதுக்கு அம்பு எய்தான். ஆனால் மேலே இருந்த பாகர்கள் எல்லாம் இறந்து கீழே விழுந்ததினால் இந்த யானைகள் நெற்றியிலே அம்பு பட்டதினால் சினத்தின் வயப்பட்ட யானைகள் தங்களை முறையாக செலுத்துவதற்கு உண்டான பாகன் இல்லாததினால் தாங்களே
அவன் கற்றுத்தந்த கல்வியை கொண்டு தாக்கியவர்களை அழிக்கக்கூடிய வேகத்தினுக்கு வானர படையினுள் இந்த யானைகள் தாமாக நுழைந்து அழித்தலை செய்ய தலைப்பட்டன. வேணிலா நன்னை இலக்குவன் கடுங்கணை விளக்க மான வெள்ளியிற்று அரக்கர்தம் படைக்கலவாரி போன போன வண்டிசை தோறும் பொறிக்குலம் பொடிப்ப மீனெல்லாம் உடன் விசும்பின் நின்று உதிர்ந்தன வீழ்ந்த. வேணிலா நன்னலக்குவன் மன்மதனை போன்ற அழகிலும் அம்பு எய்வதிலும் சிறந்தவனாகிய இலக்குவன் கடுங்கனை விளக்க கொடிய அம்புகளை விலக்கியதனால் மான வெள் எயிற்று அரக்கர்த்தம் மானமிகு வெள்ளிய பற்களை உடைய அரக்கர்கள் வீசிய படைக்கலவாரி அந்த அரக்கர்களால் எய்யப்பட்ட படைக்கலங்கள் என்கின்ற கடல் போன போன வந்திதை தோறும் அந்த அரக்கர்களால் எய்யப்பட்ட எல்லா ஆயுதங்களும் எல்லா திசைகளுக்குமாய் சென்று பொறிக்குலம் பொடிப்ப தீப்பொறிகளை தோற்றுவிக்க மீனெல்லாம் உடன் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆகாயத்தில் நின்று உதிர்ந்ததென விழுந்த உதிர்ந்தால் போல் விழுந்தன. ஒரு லக்குவனை எதிர்த்து வானர சைன்யங்களுக்காக போர் செய்யக்கூடிய அந்த ஒற்றை லக்குவன் அவன் எய்த அம்பு மன்மதனை போல் வேக வேகமாக அம்பினை எய்கிறான். அவனுடைய அம்பினுக்கு எதிர்த்து நிற்க இயலாமல் இந்த அசுரர்கள் எய்த அனைத்து விதமான ஆயுதங்களும் இந்த லக்குவனது அம்புகள் தாக்கியதினால் எல்லா திசைகளிலும் நெருப்பு பொறி பறக்க கீழே விழுந்தன பயனற்று. எது போல் என்று கேட்டால் வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கீழே விழுந்தது போல் நெருப்போடு இந்த கலன்களெல்லாம் பயனற்று விழுந்தன. கரம் குடைந்தன தொடர்ந்து போய்கொய் உழைக்கடு மாக்குரம் குடைந்தன வெறிநுற கொடி நெடும் கொற்ற தரம் குடைந்தன அணி நெடும் தேர்க்குலம் குடைந்த அறம் குடைந்தன அயில் நெடு வாளிகள் அம்மா. அறம் குடைந்தன அயில் நெடு வாளிகள் அறத்தினால் அறாவப்பட்ட கூர்மையினை கொண்டுள்ள அம்புகள் கரம் குடைந்தன லக்குவன் கைகளால் வில்லில் பூட்ட பெற்று தொடர்ந்து போய் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக சென்று கொய் உளை கடு மாக்குரம் உடைந்தன வெறி நூற கொய்யப்பட்ட பிடரி முடியை கொண்டிருக்கக்கூடிய குதிரைகளினது குழம்பினையும் முதுகனையும் துளைத்தன. ஓடவும் முடியாம கீழே விழவும் செய்யக்கூடிய அளவுல லக்குவனது அம்புகள் குதிரை படைகளை முற்றிலுமாக அழித்தது. கொடி நெடும் கொற்ற தரம் குடைந்தன அக்குதிரை வீரர்கள் கை கொண்டுள்ள கொடிகளின் வெற்றி சிறப்பை ஒழித்தன. ராவணனை சார்ந்த படைன்னு அந்த ஒவ்வொருவனும் அந்த குதிரை வீரன் கையில கொடி வைத்திருப்பான், அவைகளை அழித்தன. அணி நெடும் தேர்க்குலம் குடைந்த அழகிய நீண்ட தேர்ப்படைகளையும் இலக்குவனது அம்புகள் அழிக்க தொடங்கின. துறக்கம் மெய் உணர்வு இரு வினைகளை எனும் சொல்லின் கரக்கும் வீரதை தீமையை எனும் இது கண்டோம் இரக்கம் நீங்கினார் அறத்தொடும் திறம்பினர் எனினும் அரக்கர் ஆக்கையை அறம்பெயர் தழுவினர் விரும்பி. இது ஒரு நம்பிக்கை. பழைய காலத்துல போர்க்களத்துல யாரேனும் இறந்தால் அது எத்தகைய போராக இருந்தாலும் சரி, அந்த போர்க்களத்துல போர் உடற்றி இறந்த வீரர்களை அவர்களது உயிரானது வான் நோக்கி மேலே செல்லுகின்ற பொழுது வீர சொர்க்கம் வருதற்கு உரிய வீரர்களை வானவெளியில இருக்கக்கூடிய அறம்பெயர்கள் தழுவி வரவேற்பார் என்பது நம்பிக்கை. இது ஒரு, அதாவது போர்க்களத்துல போராடி உயிர் விடுதல் என்பது மேலானதோர் செயல்னு சொல்லணும் இல்லையா? அப்பதான் போருக்கு எல்லோரும் வருவார்கள். அவனை சொல்லக்கூடிய நிலையில நீ போரிலே போர் உடற்றி அங்கு மரணித்தாய் என்றால் உனக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்தில் உள்ள அறம்பெயர்கள் எல்லாம் உன்னை தழுவி வரவேற்று உன்னை சொர்க்கத்தில் பல்கால் வைத்து உன்னை பாராட்டுவார்கள் என்று சொல்லும் மரபு உண்டு அந்த காலத்துல. அதனால அதை சொல்றார், இரக்கம் நீங்கினார்
அரக்கர்கள் இரக்கம் நீங்கியவர்களாய் அறத்தொடும் திறம்பினர் எனினும் அறநெறி தவறியவர்கள் என்றாலும். அதான் போர்க்களம். யாருக்காக நீங்கள் போர் செய்கிறீர்கள், எதற்காக போர் செய்கிறீர்கள் கவலை வேண்டாம். போர் என்று கலந்து கொண்டால் அதில் நீங்கள் கலந்து கொண்டு இறந்தால் நல்லவனுக்காகவும் போர் செய்யலாம், நல்லவன் அல்லாதவனுக்காகவும் போர் செய்யலாம். ஆனால் போர்க்களம் என்பது ஒருவரினது வீரத்தை உண்மையாக எடுத்து காட்டக்கூடிய களம். ஆனால் நீங்கள் யாருக்காக போர் செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. உங்களால் செய்யப்பட போர், அதனால் நீங்கள் மரணத்தை தழுவினால், அறமே இல்லாதவனோடு சேர்ந்து கூட நீங்கள் போரினை செய்தால், அரக்கர்கள் அப்படித்தானே செயல்படுகிறார்கள். அறமே இல்லாத ராவணனோடு சேர்ந்து போர் செய்கிறார்கள். அப்படி போர் செய்து போர்க்களத்திலே இறந்த அரக்கர் ஆக்கையை, அரக்கர்களினது உடம்பை அறம்பயர் விரும்பி தழுவினர், அமரமகளிர் விருப்பத்தோடு தழுவினார்கள். இதனால் மெய்யுணர்வு இரு வினைகளை துறக்கும் எனும் சொல்லின் தத்துவ ஞானம் தெரிந்து கொண்டால் நல்வினை தீவினை என்கின்ற இரண்டையும் போக்கும் என்கின்ற உண்மையை கண்டது போல வீரதை தீமையை கறக்கும் எனும் இது கண்டோம். வீர பண்பானது பாவத்தை போக்கும் என்பதை இந்த போர்க்களத்தில் பார்க்க முடிகிறது. என்ன ஒரு உயர்ந்த தத்துவத்தை எங்க பொருத்தினான்னு பாரு. எவனேனும் ஒருவன் மெய்ஞானம் பெற்றால் அவன் பாவத்தையும் புண்ணியத்தையும் முற்றிலுமாக ஒழித்து மேலான வீடு பேறு அடைவான். அதுபோல இந்த போர்க்களம் என்பது நல்லவனை சார்ந்து நீங்கள் போர் செய்தாலும் சரி, நல்லவர் அல்லாதவர்களை சார்ந்து போர் செய்தாலும் சரி, அந்த போர்க்களத்திலே உனக்கு மரணம் கிடைத்தால் நிச்சயமாக வீடு பேறு உண்டு என்பதை இந்த போர்க்களத்தை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எவ்வளவு பெரிய தத்துவத்தை போர்க்கள நிகழ்வோடு ஒப்பிடுகிறான் கம்பன். அதுதான் நான் முன்பே சொன்னேன். உலகியல்ல நமக்கு தெரிந்த விஷயத்தை கொண்டு தன்னுடைய அழகான வர்ணனையை முன்வைப்பதில் கம்பனுக்கு நிகர் உண்மையிலேயே என்னுடைய அறிவுக்கு ஒட்டி பல கவிஞர்களை எல்லாம் கற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சங்க காலத்திலிருந்து இன்று வரை கம்பனை போல் நடைமுறையில பழக்கத்தில் உள்ள பொருள்களையும் நிகழ்வுகளையும் ஓமையாக கூறி பெரியதோர் பொருளை விளக்குவதில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் வேறு யாருக்கும் கிடையாது. கம்பனை போல் இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வேறு யார் ஒருவராலும் காட்ட முடியாது. அந்த அளவினுக்கு உலகியலை, உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வை மிக கருத்தூன்றி கவனித்து, பழைய காலத்துல நிறைய கதைகள் உண்டு கம்பனை பற்றி. மாலை நேரமானால் உலவச் சொல்லுவார். அவ்வாறு உலவுகின்ற பொழுது வயல்வெளிகள்ல உழவர்களும் ஏனைய பிற மல்லர்களும் அவர்கள் வழக்கத்தில் பாடக்கூடிய பாடல், அவர்கள் எவ்வாறு எல்லாம் மொழியை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள், இவைகளை எல்லாம் கேட்டு அறிந்து அதை அழகாக உணர்ந்து துய்த்து வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தன் கவிதைகள்ல அழகாக பொருத்தமுறை அமைத்து கவி பாடுவதிலே வல்லவன். இந்த தேடல் இருக்கணும். அது கம்பன் கிட்ட மிக அதிகம். இதற்காகவே கம்பன் பல இடங்களுக்கு சென்று அங்கு வாழ் மக்களிடம் உண்டான செயல்பாடுகளையெல்லாம் தெரிந்து அதன் பின் தன் கவிதையை புனைவான் என்று வரலாற்று வழியில சொல்லுகிறார்களோ இல்லையோ, வழி வழியாக வந்த கதைகளில் பல இவ்வாறு கம்பனை பற்றின கதைகள் உண்டு. இந்த பாட்டை பார்த்தாலே தெரியும். பெரிய அளவுல எதனையும் வலிந்து சொல்ல விரும்பாமல் நடைமுறையில நமக்கு தெரிந்த விஷயங்களை கொண்டு அதை இந்த நோக்கில் பார்க்க முடியுமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுல கருத்தை விளக்குறேன். அதுதான் அழகு. இந்த உவமையை நான் நினைச்சு ரசிப்பேன். மெய்ஞானம் உடையவனுக்கு பாவத்தை போக்கவும் நன்மையை ஆக்கவும் அதன் வாயிலாக சொர்க்கத்தை அடைவதற்கு வழி உண்டு. இந்த போர்க்கள மெய்ஞானத்தை போலாம். நீ யாரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து போர் செய், போர்க்களத்தில் மரணம் என்றால் உனக்கு சொர்க்கம்தான். அந்த அளவினுக்கு இந்த போர்க்களம் இருந்தது. அடுத்தது மரக்கொடுந்தொழில் அரக்கர்கள்
மறுக்கிலா மழை போல் நிறக்கொடும் கனை நெருப்பொடு நிகர்வன நிமிர இரக்கம் எய்தினர் யாவரும் எய்தினர் எனின் அத்துறக்கம் என்பதின் பெரியது ஒன்று உளது எனச் சொல்லி. மரக்கொடுந்தொழிலரக்கர், பாவத்தோடு சேர்ந்த கொடுமையான தொழிலை செய்யக்கூடிய அரக்கர்கள் மறுக்கிலா மழை போல், விளக்க முடியாத மழையை போல, நெருப்பொடு நிகர்வன நெருப்பை போன்று, நிறம் கொடுங்கனை இலக்குவனது கொடிய அம்புகள் நிமிர உயர்ந்து ஓங்கி பட்டதினால் மழை திவலைகளைப் போல தொடர்ந்து இடைவிடாது இலக்குவனது வில்லில் இருந்து அம்புகள் பாய்ந்த வண்ணம் இருக்க, அவை அனைத்தினையும் ராவணனை சார்ந்த அரக்கர் படைகளிலே சென்று பாய்வதினால் இரக்கம் எய்தினர் யாவரும், யாவரும் இறந்தார்கள். துறக்கம் எய்தினர் எனின் இறந்தவர்கள் அனைவரும் வீர சொர்க்கம் அடைந்தார்கள் என்றால் இது எதனை காட்டுகிறதா? அத்துறக்கம் என்பதின் பெரிது ஒன்று உளது என சொல்லி, அந்த வீர சொர்க்கத்தை காட்டிலும் பெரியதான வேறு ஒன்று இருக்கிறது என்றாக நான் சொல்ல மாட்டேன்னா கம்பன். ஒருவன் பெறக்கூடிய சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் எது? வீர சொர்க்கம். சங்க காலத்துல ஒரு பாட்டு உண்டு. கணைக்கால் இரும்பொறைன்னு ஒரு சேர மன்னன். அவனை சோழன் செங்கானான் என்பவன் போர்க்களத்துல இருவரும் போர் உடற்றி இந்த கணைக்கால் இரும்பொறையை சிறை பிடித்து விட்டார்கள். அவனை சிறையில் அடைத்ததன் பின் அவனுக்கு நீர் வேட்கை ஏற்பட்டது. உடனே சிறை காவலர்கள்ட்ட எனக்கு நீர் வேட்கையாக இருக்கிறது, கொஞ்சம் நீர் தாருங்கள்னு கேட்ட பொழுது காவலுக்கு நின்ற வீரர்கள் இவனை ஏளனம் செய்வது போல கால தாட்சி செய்து நீர் கொண்டு வந்தார்கள். இதனால மனது உடைந்த சேரன் அந்த சிறைச்சாலையில ஒரு கவிதையை எழுதி வைத்து விட்டு இறந்து போகிறார். கவிதையில என்ன எழுதி இருக்கிறான்? புறநானூற்றுல இருக்கிற பாட்டு அது. நாங்கள் வீர மரபிலே வந்தவர்கள். எப்படிப்பட்ட வீர மரபு தெரியுமா? குழவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும், குழந்தையாக பிறந்து அது குழந்தையாக இருந்த காலத்திலேயே ஏதாகிலும் நோய்வாய்ப்பட்டு இறந்தாலும், ஊன்தடி பிறப்பினும் நிறைவான குழந்தையாக பிறக்காமல் மாமிச பிண்டமாக பிறந்தாலும், மாமிச பிண்டம்னா தெரியும், அபாட்டானாலும் அதையும் நாங்கள் என்ன செய்வோம்? அரச குடியில் பிறந்தவர்கள் ஆள் என்று கருதி, எங்கள் குலத்திலே ஒரு குழந்தை, ஒரு வீரன் பிறந்திருக்கிறான் என்று கருதி வாளால் தப்பி அந்த இறந்த குழந்தையோ பிண்டமாக பிறந்த இந்த மாமிசத்தையோ எங்கள் குலத்திலே ஒருவன் பிறந்திருக்கிறான் என்று கருதி அவர்களை புதைக்கின்ற பொழுது வாள் கொண்டு அவைகளை வெட்டி அதன் பின் தான் புதைப்போம். ஏனென்றால் வாழ்காயம் படாமல் அரச குலத்துல எவன் ஒருவனும் மறிக்க கூடாது. ஆகவே நாங்கள் அந்த அளவினுக்கு வீர உணர்வு உடையவர்கள். அப்படிப்பட்ட குலத்தில் உதித்த என்னை ஏளனம் செய்வது போல நான் நீர் வேட்கையினால் கேட்கின்ற பொழுது கால தாமதம் செய்து கொண்டு வந்த இவர்களை, இவர்களால் தரப்பட்ட நீரினை நான் உண்ணப்போவதில்லை, நான் இந்த உலகிலே இனி வாழப்போவதினால் பயன் ஏதும் இல்லை என்று இறந்து போகிறார். கணைக்கால் இரும்பொறை எழுதின பாட்டு புறநானூற்றுல பார்க்கலாம் நீங்க. இப்ப வீரம் என்பது அவ்வளவு பெரிய விஷயம். அந்த காலத்துல ரொம்ப பிற்கால இலக்கியமாக கருதப்படுவது மனோன்மணியம். நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்குல்ல, நீராறும் கடல் உடுத்த, அந்த பாட்டினை தாங்கி உள்ள நூல் மனோன்மணியம். அதுல பாண்டிய மன்னனாகிய ஜீவகன் தன் படை வீரர்களுக்கு அறிவிப்பு செய்வான். போர்க்களம் என்பது என்ன என்று கேட்ட பொழுது, அந்த போர்க்களத்துல நீங்கள் பெறக்கூடிய காயம் இருக்கிறதே, இவை போர்க்குறி காயம் அன்று புகழ்குறி காயம். போர் என்ற வேள்வியில உங்கள் உடல் என்ற விறகை இட்டு வேள்வியை வளருங்கள். அந்த காலத்துல போருக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்.
ஆகவே கம்பன் சொல்றான், போர்க்களத்துல இறந்து அதனால் பெறக்கூடிய சொர்க்கத்தை காட்டிலும் பிரிதுவோர் உயர்ந்த ஒன்று இந்த உலகிலும் அந்த உலகிலும் இருக்கிறது என்றால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அவ்வாறு சொல்ல துணிய மாட்டேன். போரினால் பெறக்கூடிய வீர சொர்க்கத்திற்கு இணையானது ஒன்று ஏதொன்றும் இந்த உலகில் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம்! உண்மையிலேயே போர்க்களத்துல போய் நின்று பார்க்கணும். இப்ப நான் போய் நின்று பார்த்தேனா? இல்ல, நானும் நின்னதில்லை. ஆனால் என்னுடைய நட்பு வட்டத்துல பல போர்க்கள வீரர்கள், தலைமை பொறுப்பு ஏற்படுத்தி கொண்ட பலரை தெரியும். பலரோடு பேசி இருக்கிறேன். சிலர் அதுல இப்பொழுது இல்லை, போர்க்களத்திலேயே உயிர் துறந்தார்கள். வேடிக்கை என்னவென்றால், நீங்க கொஞ்சம் போய் பார்க்கணும். சென்னையில ரொம்ப நாளா வசிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், சென்னைக்கு பக்கத்துல ஆற்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு, வேலூர் ஆற்காடு. அந்த ஆற்காட்டினுக்கு மற்றொரு ஊர் சிறப்பு பெயர் என்னன்னாக்க இராணுவத்திற்கு பட்டாளம்னு பேர். அந்த ஆற்காட்டுல வீட்டிற்கு ஒருவர் பட்டாளத்தில் இருப்பார்கள். இந்த இராணுவம் என்றால் அப்படிப்பட்டதோர் ஈர்ப்பான். யாரேனும் ஒருவர் இராணுவத்தில் இருந்து இறந்து போனால் அந்த குடும்பத்திலிருந்து அடுத்த நபர் இராணுவத்திற்கு தயாராக சென்று சேர்ந்து விடுவார். வாழ்க்கையை இவ்வாறு அழகான முறையில் அணுகுதற்கு தனித்ததோர் ஈடுபாடு வேண்டும். இராணுவத்தில் சென்று பணியாற்றுதல் என்பது நிச்சயமா நமக்கு தெரியும். இந்த இராணுவத்துல மரணம் என்பது இயல்பாக சம்பவிக்கக்கூடிய ஒன்று. அதை தெரிந்து அதுல ஈடுபாட்டோடு சென்று கலந்து சேர்ந்து நாட்டினுக்கும் பணியாற்றி தங்கள் வீரத்தின் விளைநிலமாக அதை கருதுகிறார்கள்னா அதை காட்டிலும் உயர்ந்த இடம் வேற எதுவுமே இல்லை. உண்மைதான். போர்க்களம் என்பது ஒரு நாட்டினது புனித வேள்விச்சாலை. நம்மையெல்லாம் முறையாக பாதுகாப்போடு இருப்பதற்கு எல்லையில் அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த இராணுவ வீரர், நான் ரொம்ப வேடிக்கையாக சொல்வது உண்டு, நம்ம நாட்டுல இராணுவ வீரர்களை நாம முறையாக அங்கீகரிக்கவில்லை. அது இராணுவ வீரர்களுக்கே குறை. அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், ஒரு திரைப்படத்துல கூட வரும், நாங்கள் யாருக்காக சென்று போரிட்டோமோ அந்த போர்க்களத்துல உடல் ஊனத்தோடு நாங்கள் வீட்டிற்கு வந்த பொழுது, எங்கள் ஊருக்கு வந்த பொழுது எங்களை அங்கீகரித்து எங்களை வரவேற்று எங்களுக்கு உரிய ஆறுதலையும் நம்பிக்கையையும் சொல்லுதற்கு மக்கள் இல்லை என்கின்ற பொழுது எங்கள் மனது கனத்து விடுகிறது. உண்மைதான், உண்மையான விஷயம் அது. பழைய காலங்கள்ல போர் வீரன் சொன்னா அவனை எல்லோரும் விரும்புவார். அவன் தங்கள் இல்லத்து ஒருவனாக இருக்க வேண்டும் என்று கருதுவார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், பிற்கால சோழர்கள்ல அந்த பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவன் யாருன்னா சோழன் விஜயாலயன்னு பேர். வரலாற்றில் அவனுக்கு என்ன மற்றொரு பெயர் தெரியுமா? 96 விழுப்புண் தாங்கிய கோ பரகேசரன். அவன் உடம்புல மார்புல 96 விழுப்புண், அத்தனை போர்க்களங்களை கண்டிருக்கு, அத்தனை ஆயுதங்களை அவன் தாங்கி இருக்கிறான் மார்புல. 96 விழுப்புண். அந்த காலத்துல ஒரு வீரன் என்று சொன்னால் அவன் பெற்றிருக்கக்கூடிய விழுப்புண்ணை கொண்டுதான் அவனுக்கு உண்டான தகுதியும், அப்படிப்பட்டவனை பெண்கள் விரும்புவதுமாகத்தான் இருந்தார்கள் பழைய காலத்துல. வீரனுக்கு அப்படி ஒரு தனித்துவம், தனித்ததொரு மகத்துவத்தை கொடுத்திருந்தார்கள். இப்ப நம்ம நாடு மாதிரி இருக்கக்கூடிய நாட்டுல உண்மையான வீரம் எல்லாம் இழிக்கப்பட்டு வஞ்சகமும் பொய்மையும் முன்னுக்கு நிற்கு. நாம ஏன் பல நேரங்கள்ல மற்றைய நாடுகளோடு தோற்று போகிறோம்னா இதான் காரணம். நம்மிடம் உண்டான முழுமையுமான வீரம், அறம் சார்ந்த வீரம் இப்பொழுது மதிக்கப்படுவதில்லை. வஞ்சகம், பொய்மை, சூது, களவு,
நம்பிக்கையின்மை, இவைகள்தான் இன்றைய நாட்டினது முகங்களாக இருக்கின்றன. எதனை எடுத்தாலும் அதனால் தனக்கு என்ன நன்மை, தனக்கு எவ்வளவு, பழைய காலத்துல சொல்லுவான், பின்னர் நாட்டினுக்கு என்ன அபாயம் வரும் என்பதை இன்றே யோசித்து முடிவு சொல்பவன் மந்திரி. ஆகவே வரும் பொருள் உரைப்பது மந்திரிக்கு அழகுன்னு அன்னைக்கு எழுதினான். இன்னைக்கு அதே விளக்கம் என்ன தெரியுமா? ஏதாயிலும் ஒரு திட்டத்திலே நாம் ஈடுபட்டால் நமக்கு எவ்வளவு வரும் என்று மந்திரி உரைத்துக் கொண்டிருக்கு. இவன் வரும் பொருள் உரைக்கிறான். இந்த திட்டத்தினை நாம் செயல்படுத்தினால் நமக்கு எவ்வளவு ஆதாயம் வரும், அதனால் நாம் எவ்வளவு பெறலாம், நமக்கு எவ்வளவு கையூட்டாக வரும், இதுதான் இவன் கணக்கே. எந்த ஒரு திட்டத்தை தொடங்க இருந்தாலும் நமக்கு என்ன ஆதாயம் என்ற எண்ணத்தோடேயே இவர்கள் திட்டத்தை தொடங்குகிறார். அதனால உண்மையான வீரம் இங்கு மதிக்கப்படுவதில்லை. ரொம்ப வருத்தம். பல இடங்கள்ல ஒவ்வொரு வீரர்களும் சொல்லி வருந்துகிறார்கள், இதற்காகவா நாங்கள் எங்களினுடைய எல்லா இன்ப துன்பங்களையும் மறந்து எல்லையில நிற்கிறோம், நாட்டினுக்காக பாடுபடுகிறோம், எங்களுக்கு பெரிய அங்கீகாரம் எல்லாம் தேவையில்லை, நாங்கள் நாட்டினுக்காக பாடுபட்ட வீரர்கள், பாடுபட்டு கொண்டிருக்கிற வீரர்கள் என்கின்ற சாதாரண ஒரு அடையாளமாவது எங்களுக்கு மக்களால் பட வேண்டும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நல்லதும் கூட, ஆனால் நாம் தான் செய்வதில்லை. போலீஸ்காரனை கண்டு அஞ்சுவோம், இராணுவ வீரனிடம் மிஞ்சுவோம். இதுதான் நம்முடைய இயல்பு. பல இடங்கள்ல லோக்கல் போலீஸுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் கை கலப்பே ஏற்படுகிறது. யாரை யாரும் மதிப்பதில்லை என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள். இன்றைய சூழ்நிலையில நம்முடைய இராணுவம் மட்டும் மதிப்புறு இராணுவமாக இல்லாதிருந்தால் எல்லைகள் என்றோ பறிபோய்விடும். அதனால போர்க்களம் என்பது ஒரு மேலான ஒரு வேள்வி, ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவோ இலக்கியங்கள் அவற்றை பற்றி பேசிவிட்டன, ஆனால் நாம் தான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். கம்பன் எவ்வளவு தெளிவா எழுதினான் பாருங்க. அத்துறக்கம் என்பதின் பெரியது ஒன்று உளது என சொல்லேன், வீர சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்ததான ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எல்லாவற்றினும் உயர்ந்தது வீர சொர்க்கம். எவ்வளவு பெரிய தகுதி பாருங்க. சொல்லிட்டு ஒருவரை கரம் ஒருவரை சிரம் மற்ற அங்கு ஒருவர் குறை கழல் துணை தோல் இணை பிற மற்றும் கொழலால் விரவலர் பெறா வெறுமைய ஆயன வெவ்வேறு இரவு கற்றன போன்றன இலக்குவன் பகழி. வெவ்வேறு விதமான வெவ்வேறு இரவு கற்றன போன்றன. இரவுனா பிச்சை எடுத்தல், இறத்தல்னா பிச்சை எடுத்தல். வெவ்வேறு வகையாக பொருள்களை இறத்தல் தொழில்களை கற்றன போன்ற நிலையில வெவ்வேறு விதமான பேச்சு பேசி வெவ்வேறு விதமான முறையில கேட்டு பலவிதமான பொருள்களை ஒரு இரவலன் பெறுவது போல, சில பேர்ட்ட போய் துணி கொடுங்கம்மான்னு கேட்பான், சில பேர்ட்ட போயிட்டு ஏதாவது காசு கொடுங்கம்மான்னு கேட்பான், சில பேர்ட்ட போயிட்டு உண்டு 2 நாள் ஆயிற்று உணவு கொடுங்கன்னு கேட்பான். அப்ப இரவலன் வெவ்வேறு விதமாக மாந்தர்களிடம் சென்று வேறு வேறு பொருள்களை யாசிப்பது போல. என்ன அழகான கற்பனை பாருங்க. இலக்குவன் எய்த அம்புக்கு எது ஓமையுங்க? பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் என்ன செய்வான்? தனக்கு வேண்டிய பொருளை விதவிதமாக கேட்டு பெறுவான். முன்பு சொன்னது போல ஒருவரிடம் போய் துணி கேட்பான், ஒருவரிடம் போய் உணவு கேட்பான், ஒருவரிடம் சென்று பொருள் கேட்பான். அது போல இந்த லக்குவனது அம்புகள் கும்பகர்ணன் படையில சிலரினுடைய கரங்களை கேட்டு அறுத்தன, சிலரின் தோள்களை கேட்டு அறுத்தன, சிலரின் தலைகளை கேட்டு அறுத்தனவாம். ஆகவே லக்குவன் பகழி, இலக்குவனால் எய்யப்பட்ட அம்புகள் ஒருவரை கரம் ஒருவரது கைகளை அறுத்து போட்டன, ஒருவரை சிரம் ஒருவரது தலையை வெட்டின, மற்ற அங்கு ஒருவர் பின்னும் ஒருவரது குறை கழல் துணை வீரக்கழல் அணிந்த 2 பாதங்களை வெட்டின, தோல் இணை ஒருவரது 2 தோள்களை வெட்டி போட்டன, மற்றும் பிற கொழலால் மற்றும் கிடைக்கும் பிறவற்றையும் கொழலால் இந்த அம்புகள் கொண்டு விட்டதால்
விரவலர் பெறா வெறுமைய ஆயின, பகைவர்கள் இல்லாமல் வறுமையை அடைந்தவாயின. பிச்சைக்காரன் விதவிதமா கேட்டு பெறுவது போல் லக்குவனது அம்புகள் கும்பகர்ணன் படையில் இருந்த வீரர்களினது அங்கங்களை ஒவ்வொன்றாக வெட்டி போட்டு விட்டன. போர்க்களத்தில் பகைவர்களே இல்லாத அளவினுக்கு வெற்றிடமாக காட்சி அளித்ததான் கும்பகர்ணனினுடைய படைப்பிரிவுகள். அடுத்து உன்ன நிக்கல கம்பன். சிலவரை கரம், சிலவரை செவ்வி, மன்னிக்கணும் செவி, சிலர் நாசி, சிலவரை கழல், சிலவரை கண் கொழும் செயலால் நிலவரை தரு பொருள் வழி தன் தமிழ் நிரப்பும் புலவர் சொல் துறை புரிந்தவும் போன்றன சரங்கள். போதுமே, தமிழை எங்க கொண்டு வந்து பொருத்தி காட்டுறார் பாருங்க. லக்குவனால் எய்யப்பட்ட சரங்கள், அம்புகள் சிலவரை கரம், சிலரது கைகளை வெட்டின, சிலவரை செவி, சிலரது காதுகளை அறுத்தன, சிலர் நாசி, சிலரது மூக்கை துளைத்தன, சிலவரை கண், சிலரது கண்களை பெயர்த்தன, கொழும் செயலால். இவ்வாறு வேறுபாட்டு நிலைகள்ல இந்த அம்புகள் செயல்பட்டதால் நிலவரை நிலத்தில் தரு பொருள் வழி கொடுக்கின்ற பொருளுக்கு ஏற்ப தன் தமிழ் நிரப்பும் குளிர்ந்த தமிழால் செய்யுளை பாடுகின்ற புலவர் சொல் துறை புரிந்தவும் போன்றன. புலவர்களினது சொல் துறையை விரும்பியவற்றை ஒத்திருந்தன. யார் எவ்வளவு வெகுமதி தருகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் புலவர்கள் பாடுவார்கள். அதுபோல இந்த அம்புகள் எவைகளையெல்லாம் பெற எண்ணினவோ அந்த அடிப்படையில வீரர்களினது கரங்களை, கண்களை, காதுகளை, மற்றைய உடல் உறுப்புகளை தேவைக்கு ஏற்றால் போல் அறுத்து தள்ளினார். அறத்தின் இன்னுயிர் அணையவன் கனைப்பட அரக்கர் இரத்தும் இங்கு இறை நிற்பின் என்று இரியலின் மயங்கி திறத்திறம் பட திசைதொறும் திசைதொறும் சிந்தி புறத்தின் ஓடினர் ஓடினர் குருதியே போல. என்ன அழகு! அறத்தின் இன்னுயிர் அணையவன், அறத்திற்கு இனிய உயிரை போன்றவனாகிய லக்குவன், அறத்தினுக்கு துணையானவன். கனைப்பட அவனால் எய்யப்பட்ட அம்புகள் படுவதால் அரக்கர்கள் தெரியும். இங்கு இறை நிற்பின் இரத்தும் என்று, இங்கு ஒரு இறைனா ஒரு நொடிப்பொழுது, ஒரு நொடிப்பொழுது நிற்பினும் லக்குவனது அம்புகள் தங்கள் உயிரை குடித்து விடும் என்று மயங்கி நிலை கட்டு ஓடின குருதியே போல், களத்தில் ஓடிய இரத்த பெருக்கு போல் திறத்திறம் பட கூட்டம் கூட்டமாக திசைதொறும் திசைதொறும் நாலா திசைகளிலும் இரியலின் சிந்தி புறத்தின் ஓடினர். ஓடி சிதறுண்டு போர்க்களத்தை விட்டு தலதெறிக்க ஓட ஆரம்பித்தார். இவ்வளவு பேர் இறந்து போனார்கள். பெரியதோர் படையானது அழிந்தது. இனி இந்த போர்க்களத்தில் நாம் தொடர்ந்து இருந்தால் லக்குவனது அம்புகள் நம்மையும் அழித்துவிடும் என்று அஞ்சி வீரர்கள் எல்லாம் 4 திக்குகளிலும் தலை தெறிக்க ஓடி தப்பித்தார்கள். இதுதான் அழகு. அடுத்த பாட்டு தான். இவ்வளவு பெரிய அழிவை இலக்குவன் செய்து கொண்டே வருகிறான். இந்த அழிவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய லக்குவனை பார்த்து கும்பகர்ணன் என்ன உணர்ச்சிக்கு உட்பட்டான்னா, கோபப்படல. தங்களினுடைய பெரியதோர் படைய தனி ஒருவனாக இந்த இலக்குவன் பலவாறான கணைகளை எய்து தொடர்ந்து அழித்து கொண்டு வருகிறானே என்பதை கண்டு கும்பகர்ணன் கோபப்படல, வியந்து போன. இப்படி கூட வில்லை இயக்க முடியுமா? அதுதான் வீரத்தின் ஆக்கசக்தி. ஒரு நல்ல வீரன் தன்னுடைய எதிரி வீரன் செயல்படக்கூடிய அந்த வீரத்தன்மையை பார்த்து வியந்து போகுது. இதற்கு ஒரு சின்ன மேற்கோள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழகத்துல திருச்சியில காவல்துறையில எஸ்பியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவரை பத்தின பெயர்லாம் இப்ப வேண்டாம், தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். துப்பாக்கி சுடுவதுல
தொடர்ந்து 5 ஆண்டுகள் அகில இந்திய அளவுல முதல் தகுதியை பெற்றவர். 6வது முறை இந்த துப்பாக்கி சுடும் போட்டிய நடத்திய பொழுது இவருக்கு இணையாக ஒரு பெண் காவல் அதிகாரி சுடும் பயிற்சியில சமமாக மதிப்பெண் பெற்றுக்கொண்டே வந்தார். கடைசியான இறுதி போட்டியில அந்த துப்பாக்கி சுடுதல்ல இலக்குன்னு ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அது 4 வட்டமாக போடப்பட்டிருக்கும். அவுட்டர், மேக்பை, இன்னர், புல்லுன்னு இருக்கும். இந்த புல் என்பது சின்ன வட்டம். அதுலதான் நீங்கள் உங்கள் துப்பாக்கி குண்டுகளை பாய்ச்சினால் அதிக மதிப்பெண் கிடைக்கும். ஒரு ரவுண்ட் என்பது 5 முறை சுடுதலாக இருக்கலாம், இல்லை 10 முறை சுடுதலாக இருக்கலாம். அந்த இறுதி போட்டியில இருவரும் சுட்ட பொழுது இருவரது குண்டுகளும் இலக்குல அந்த புல்லுல பட்டது. அப்பொழுதும் சமமாக வந்ததினால இந்த டை பிரேக்கர் என்று சொல்லுவது போல மற்றொரு முறை சுடும் போட்டியை அவர்கள் நிகழ்த்தினார்களாம். அப்போ நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த காவல் அதிகாரி இதில் கலந்து கொள்வதா வேண்டாமா என்று நினைத்த பொழுது உயர் அதிகாரிகள் சொன்னார்களா, நாம் வேண்டுமென்றால் காசை சுண்டி பூவா தலையா போட்டு பார்த்து அதன் பிறகு முடிவு சொல்லலாம். உடனே இவர் சம்மதித்து விட்டார். ஏனென்றால் ஒரு கால் வெற்றி பெற்றால் நல்லது, தோற்றால் பூவா தலையில் தானே தோற்றம், சுட்டதினால் நாம் தோற்கவில்லைன்னு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இவரை ஒற்றுக்கொண்டாரா. அந்த உடனிருந்த பெண் அதிகாரி சொன்னாளா, இது பூவா தலையா போட்டு அதிர்ஷ்டத்தினால் முடிவு செய்யக்கூடிய செயல் அன்று, அவரவர் திறமையினாலும் வீரத்தினாலும் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. ஆகவே ஒரு ரவுண்ட் நாம் சுடுவோம். இவர் வேறு வழி இல்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை. மீண்டும் இருவருக்கும் 10 தோட்டாக்கள் கொடுக்கப்பட்டன. இவரும் பேர் சொல்லிட்டார், நான் பார்த்தேன், கலிய பெருமாள். இவர் மீண்டும் சுட்ட பொழுது அந்த உள்வட்டமாகிய புல்லுல தான் எல்லா தோட்டாக்களும் பட்டன. ஆனால் இந்த பெண்மணியும் சுட்ட உடனே இவரும் புல்லில் தான் பட்டார். ஆனால் நெருக்கம் இவருக்கு அதிகமாக இருந்தது. இந்த பெண் அதிகாரிக்கு தான் பதக்கம் கொடுக்கப்பட்டது. தான் இவ்வளவு முயன்றும் வெற்றி பெறவில்லையே என்று தன்னுடைய கையில் இருந்த அந்த துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டார். உடனே அந்த பெண் அதிகாரி வந்து அந்த துப்பாக்கியை துடைத்து கொடுத்து, இதை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் 5 முறை தோற்ற அச்சுதன் நாயர் என்கின்ற கேரளாவை சேர்ந்த காவல் அதிகாரியின் மகள் நான். உங்களை எவ்வாறாகிலும் வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடேயே இந்த போட்டியில் நான் கலந்து கொண்டேன் என்று சொன்ன பொழுது அந்த பெண்ணினது தீரத்தையும் அவள் எடுத்துக்கொண்ட முயற்சியையும் அதற்கு அவள் காட்டின ஈடுபாட்டையும் பார்த்து அவளை மனம் விட்டு பாராட்டினார் இந்த கலியமூர்த்தி. எதிரியாக இருந்தாலும் அவனிடம் இருக்கக்கூடிய முழுமையுமான வீரத்தை முன்னெடுத்து பாராட்டுதல் என்பதுதான் வீரத்தின் மிகப்பெரியதாகிய சிறப்பு. இது துப்பாக்கி சுடும் போட்டி. மற்றொரு போட்டியை சொல்லுகிறேன், எத்தனை பேருக்கு அது தெரிந்திருக்கும்னு தெரியாது. மிகப்பெரிய மற்றொரு போட்டி நம்ம ஊர்ல நடந்ததுதான். மேற்கிந்திய அணிகளுக்கும் இந்திய அணிக்கும் ஒரு கிரிக்கெட் போட்டி நடந்தது. அந்த போட்டியில கலந்து கொண்ட இந்திய வீரர்கள்ல பாதி பேர் மறந்து இருப்பார்கள். அப்போ
கிளைவ் லாய்டு தலைமையில வந்த ஒரு பெரிய குழு. கார்டன் கிரீனிச், டெஸ்மன் ஹெய்ன்ஸ், எனக்கு எல்லார் பேரும் தெரியும். அப்ப இந்திய அணியில இருந்தவர் மிகப்பெரிய ஒரு அழகான பேட்ஸ்மேன் விஸ்வநாத், GR விஸ்வநாத், கர்நாடகாவை சேர்ந்தவர். அவரினுடைய விளையாடுதல் முறையில ஸ்கொயர் கட் என்பது ரொம்ப அழகான நேர்த்தியான முறையில வெளிப்படும். உடனே இவர் எவ்வாறாகிலும் ஆட்டம் இழக்க செய்ய வேண்டும்னு அந்த பின்பக்கத்துல விக்கெட் கீப்பருக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லிப், செகண்ட் ஸ்லிப், தேர்ட் ஸ்லிப்பை வைத்து பந்து வீசினார்கள். அந்த முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கும் செகண்ட் ஸ்லிப்புக்கும் நடுவிலும் ஸ்கொயர் கட் அடிச்சார். உடனே வெஸ்ட் இண்டீஸினுடைய கேப்டன் தேர்ட் ஸ்லிப்பை வச்ச உடனே அடுத்த பந்துல செகண்ட் ஸ்லிப்புக்கும் தேர்ட் ஸ்லிப்புக்கும் நடுவில் பந்து எல்லையை நோக்கி போனது. இப்படி ஒவ்வொரு பந்திலும் ஒவ்வொரு ஸ்லிப்பாக கூட்டிக் கொண்டே வந்தது. அந்த மேட்சை பார்க்கலாம் நீங்க யூடியூப்ல போன. 6 ஸ்லிப்பு வைத்திருந்த 6வது பந்துல திருப்பி ஸ்கொயர் கட் அடிக்கப்பட்டது, பவுண்டரியை நோக்கி போச்சு. கிளைவ் லாய்டு வந்து GR விஸ்வநாதனை கட்டி தழுவி முதுகுல தன்னுடைய அன்பை காட்டிவிட்டு, இது எதற்குனாக்க ஆடுவது போட்டிதான், அவனை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் இலக்கு. ஆனால் உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய எல்லா முயற்சியிலும் ஒருவன் எதிர்த்து நின்று அதை முறியடிக்கிறான்னா அவன் தீரத்தை நீங்கள் பாராட்டி ஆகணும். இது இன்றைக்கும் நம்ம மண்ணில் இருக்கு. ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். எதிரி எவ்வளவு பெரிய அளவுல, நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்கலாம், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அத்துணை கிரிக்கெட்டர்ஸையும் நம்ம அழகா பாராட்டுவோம். இங்கு போட்டி என்பது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் யார் அதை அழகாக செயல்படுத்துகிறார்களோ அவர்களை பாராட்டுவது நமக்கு இயல்பான குணமா இருந்திருக்கு. இது வழி வழியாக வந்தது. அதனால்தான் இங்க எழுதுற, லக்குவனது வில்லாற்றலை பார்த்த கும்பகர்ணன் என்ன நினைச்சானா, செருவில் மாண்டவர் பெருமையும் இலக்குவன் செய்த வரிவில் ஆண்மையும் நோக்கிய புலத்தியன் மருமான் திரிபுரம் செற்ற தேவனும் இவனுமே செருவின் ஒருவிலாளர் என்று 1000 கால் எடுத்து உரைத்து. என்ன ஒரு அழகு! செருவில் மாண்டவர் பெருமையும், தன்னுடைய வீரர்களான அரக்கர்கள் இந்த போர்க்களத்துல எத்துணை பேர் இறந்தார்கள், அவர்களினது மிகுதியை பார்த்ததன் பின்னும் இலக்குவன் செய்த வரிவில் ஆண்மையும், லக்குவன் போரில் செய்த கட்டமைந்த வில் ஆண்மையையும் பார்த்த கும்பகர்ணன் என்ன சொன்னானா, நோக்கிய கண்ணால் கண்ட புலத்தியன் மருமான், புலத்தியன் வழி தோன்றலாகிய கும்பகர்ணன். யார் புலத்தியன்னா? இவங்களுக்கெல்லாம் அப்பா, தாத்தா. நிச்சிரவசுவினுடைய அப்பா புலத்தியன், புலத்தியனுடைய அப்பா பிரம்மா. மருகன்னா வழி வழி வந்தவன். புலத்தியனுடைய பேரனாகிய கும்பகர்ணன் என்ன நினைச்சானா, இந்த லக்குவனை பார்த்து, திரிபுரம் செற்ற தேவனும், 3 புறங்களை ஒரு சேர அழிக்க முன்வந்த சிவபெருமான் கூடே இவனுமே செருவின் ஒருவிலாளர் என்று, போரிலே ஒப்பற்ற வில்லாளிகள் என்று. இந்த லக்குவன் வில்லாற்றல யாரோட ஒப்பிடலாமா? முப்புறத்தை செற்ற சிவபெரானினது வில் திறத்தோடுதான் இந்த லக்குவனை ஒப்பிட முடியுமா? அவ்வளவு பெரிய வில் வீரன் என்று 1000 கால் எடுத்து உரைத்தான். பல முறை எடுத்து, 1000 என்பது மிகுதி, பலகாலம் எடுத்து பாராட்டு. இவன் அல்லவோ வீரன், இவன் பக்கம் அதிகமான வீரர்கள் இறந்து கொண்டே போகிறார்கள், அதை பொருட்படுத்தவே இல்லை கும்பகர்ணன். தன் பக்கம் உள்ள வீரர்கள் பலர், ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து போவதை கண்டு மனம் தளரவே இல்லை. ஆனாலும் இந்த லக்குவனது வில்லாற்றலை பார்த்து மெய்மறந்து இவன் சிவனுக்கு இணையானவன் என்று பாராட்டினான். எவ்வளவு பெரிய மனது என்பதாக நிற்கட்டும். எனக்கு பல்கலைக்கழக வகுப்பு இருக்கு, அதனால இன்று இதோடு நிற்கட்டும். அடுத்த வகுப்புல கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம்.